கோவையில் ரெசிலியோ த பெயின் கிளினிக் துவக்க விழா. அறுவை சிகிச்சையின்றி நாள்பட்ட வலிகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என வலி மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில் பிரகாஷ் மோகன் தகவல். கோவையின் வலி மருத்துவத்துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கோவையில் முதன்முறையாக பிரத்யேக வலி சிகிச்சை மையமான ரெசிலியோ த பெயின் கிளினிக் எனும் மையம் துவங்கப்பட்டது. கோவை ஆர்எஸ்புரம் கௌலி பிரவுன் சாலையில் துவங்கப்பட்டுள்ள இதற்கான துவக்க விழாவில் ஆக்ஸான் அனஸ்தீசியா அசோசியேட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனரும் ஹைதராபாத்தில் உள்ள கேர் மருத்துவமனைகளின் கிளினிக்கல் இயக்குநருமான டாக்டர் கோபால் கிளினிக்கை திறந்து வைத்தார். தொடர்ந்து ரெசிலியோ த பெயின் கிளினிக் மையத்தின் செயல்பாடுகள் நிகழ்ச்சி மற்றும் வலியற்ற கோவை விழிப்புணர்வு நிகழ்வு ஆர்எஸ்புரம் கிழக்கு பெரியசாமி சாலையில் உள்ள ராஜஸ்தானி நிவாஸில் நடைபெற்றது. இதில் பார்க் கல்வி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் அனுஷா ரவி குத்துவிளக்கேற்றி நிகழ்வை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காவல்துறையின் முன்னாள் கூடுதல் இயக்குனர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியான பாரி கலந்து கொண்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை காப்பது குறித்து சிறப்புரை ஆற்றினார். தொடர்ந்து நடைபெற்ற நவீன வலி மேலாண்மை முறைகள் குறித்த சிறப்பு கருத்தரங்கில் ரெசிலியோ த பெயின் கிளினிக்கின் நிறுவனரும் முன்னணி வலி மருத்துவ சிகிச்சை நிபுணருமான டாக்டர் செந்தில் பிரகாஷ் மோகன் பேசினார். அப்போது பேசிய அவர், முழங்கால் வலி, முதுகு வலி, மூட்டு தேய்மானம், இடைமுதுகு தட்டு விலகல், நரம்பு சார்ந்த வலி, புற்றுநோய் தொடர்பான வலி மற்றும் தலைவலி போன்ற பிரச்சனைகளின் அடிப்படை காரணங்களை துல்லியமாக கண்டறிந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் தனிப்பட்ட சிகிச்சை திட்டங்களை வழங்குவதன் மூலம் அவர்களின் உடல் செயல்திறனை மீட்டு ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் என குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கிரிக்கெட் வீரர் ஹரி நிஷாந்த், இணை நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநரான டாக்டர் ஹஜிதா பேகம், நைனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.